அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாளின் சிந்தனைக்காக நாம் சங்கீதம் 119 10வது வசனத்தை மறுபடியும் வாசித்து நாம் சிந்திக்கலாம். என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும் என்பதே. நாம் நேற்றைய தினத்தில் இந்த சங்கீதக்காரனுடைய ஜெபத்தை குறித்து பார்த்தோம். இந்த சங்கீதக்காரன் என்ன ஜெபிக்கிறான் அப்படின்னா, தேவனை தேடுவது அவசியம் என்று ஜெபிக்கிறான். அடுத்து சொல்கிறார், இந்த வசனத்தினுடைய பின்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஜெப குறிப்பு என்ன சொல்கிறாருன்னா, என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும் என்று சொல்கிறார். இந்த வழி தப்ப என்ற வார்த்தையை நம்ம பார்க்கும்போது ஆங்கிலத்தில் வாண்டரிங் அப்படின்னு சொல்லுது. அதனுடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலைந்து திரிதல். மனுஷனுடைய இயல்பே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மனிதன் அலைந்து திரிய விருப்பப்படுவான். அதான் எரேமியா 14:10 சொல்லுது, மனிதன் அலைந்து திரிய விரும்புகிறான். மனிதனுடைய இருதயத்தால் ஒரு இடத்துல நிலையாக இருக்கவே முடியாது. அப்படி நிலையாக இருப்பது ரொம்ப ரொம்ப கடினமானது. அதனால தான் நம்ம ஏசாயா 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழிகளில் போனோம். இப்போ மனுஷனுடைய இந்த தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடுகளைப் போல வழி தப்பி திரிவது தான் மனுஷனுடைய ஒரு தன்மை. ஒரு ஆடு வழி தப்பி போயிடுச்சு அப்படின்னா அதால் திரும்பி எந்த இடத்துலேருந்து போச்சோ அந்த இடத்துக்கு திரும்பி போக தெரியாது. வழி தப்பி போச்சுன்னா அவ்வளோதான், அது அப்படியே போயிடும். அதனால தான் இயேசு கிறிஸ்து அந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அந்த ஊமையை சொல்லும்போது, அந்த 99 ஆடுகளை விட்டுட்டு வழி தப்பி போன ஒரு ஆடை தேடி ஏன் போகிறாருன்னா, அதுக்கு திரும்பி வர தெரியாது. இப்போ விசுவாசிகளாக இருக்கிறோம், நான் கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறேன், நான் இயேசுவை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களாலையும் என்னாலையும் வழி தப்பி போக முடியும். உங்களாலையும் என்னாலையும் மறுபடியும் இந்த பாவத்தில் போய் விழ முடியும். அதனால் நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன் பாவம் செஞ்சான், தாவீது பாவம் செஞ்சான், அடுத்து யோனா பாவம் செஞ்சான், அடுத்து நோவா பாவம் செஞ்சான் அப்படின்னு பார்த்தோம். நான் சரியாக தான் வாழ்கிறேன், நான் ஒரு விசுவாசி, நான் சரியாக தான் வாழுறேன், நான் ரட்சிக்கப்பட்ட மனுஷன், நான் வழி தப்ப மாட்டேன் என்று நினைக்கக்கூடாது. இதுதான் நம்மளுக்கு இருக்க பெரிய ஆபத்து. நான் ஒரு விசுவாசி, நான் சரியாக தான் வாழ்வேன் என்று நினைக்க முடியாது. நம்ம சரியாக வாழணும்னா எப்பயுமே தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அவர் தான் என்னை நடத்துகிறார், அவர் தான் எனக்கு உதவி செய்கிறார் என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் சொல்கிறது, இந்த ஜெபம் என்ன சொல்லுதுன்னா, என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். மனிதனுடைய வழிகளை அவருடைய கற்பனையின்படி வாழ செய்வது தேவன் மட்டும்தான். என்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய கற்பனையின்படி வாழ செய்வது என்னுடைய முயற்சி அல்ல, அது தேவன் மட்டும்தான். உதாரணமாக நம்ம ஏசாயா 58ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா, 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார் என்று சொல்லுது. அதே போல் சங்கீதம் 48:14 சொல்லுது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சொல்லுது. அதே போல் சங்கீதம் 73:24 பார்க்கும்போது, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லு. இப்போ சங்கீதக்காரன் தொடர்ச்சி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் தான் கர்த்தருடைய கற்பனையின்படி என்னை வாழ செய்கிறவர். அப்போ இந்த ஜெபம் என்ன முக்கியத்துவத்தை தருது அப்படின்னா, நான் தேவனுடைய கற்பனையின்படி வாழ எனக்கு தேவன் தான் உதவி செய்கிறார் என்பதை சொல்லுகிறது. அதனால தான் நம்ம பேதுரு 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் பார்க்கும்போது, சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ என்னுடைய ஆத்துமாவுக்கு ஒரு மெய்ப்பரும் எனக்கு கண்காணியும் அவசியம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் சுயமாக வாழ்ந்துட முடியாது. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் ஒழுங்காக வாழணும்னா எனக்கு தேவன் அவசியம். இந்த காலை வேளையில் இன்றைக்கி நீங்கள் கிறிஸ்தவனா கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமான வழியில் நடப்பதற்கு உங்களுக்கு தேவன் அவசியம். அவரை சார்ந்து கொள்ளுங்கள், ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமது கற்பனைகளை விட்டு என்னை வழிதப்ப பண்ணாதையும் என்று ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.